உண்டாக்குறான். பாலஸ்தீன்கிற நாட்டுல முக்காவாசி அவனுக்கு கொடுத்துட்டு காவாசியில இவன் இருக்கிறான். சுருங்கிருச்சு. மொத்த இஸ்ரேலும் பாலஸ்தீன நாடு. நல்லா வழங்கிக்கணும். இந்த கால்வாசி நிலப்பரப்புல இவனை கொண்டே வைத்து இஸ்ரேலுடைய ஒரு மாகாணம்ங்கிற அளவுக்கு அதை ஆக்கி அவர்களுக்கு அதை கொடுத்துட்டான். கொடுத்தது மாத்திரம் இல்லை, எது கொடுத்தான் தெரியுமா? அங்க பெட்ரோல் வளம் இருக்கிறது. அரபு நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இப்படி ஒரு நமக்கு ஒரு சக்தி உதவியா இருந்தா நம்ம போய் ஆயுதங்களை அங்க பதுக்கலாம், விமான தளத்தை அமைக்கலாம், அந்த நாட்டில் தளத்தை அமைத்துக் கொண்டு அரபு நாடுகளை தாக்கலாம். இப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சான்? அதை அமைத்து வைத்துக் கொண்டு இப்ப பெட்ரோலை சொரணும். எப்படி சொரணும்னா, இன்னைக்கு சவுதி அரேபியா பெட்ரோல் உள்ள நாடுன்னு நீங்க சொல்றீங்க. அந்த சவுதியில உள்ள பெட்ரோலை எல்லாம் யாரு விநியோகம் பண்றா? அமெரிக்க நிறுவனங்கள். அவனுக்கு இதை சின்ன எலும்பு துண்டு தான் கிடைக்குது. அவன் G7 நாட்டில் வர முடியல. அரபு நாட்டுக்காரன் பணக்கார 8 நாட்டில் வர முடியல. இந்த ஒண்ணுமில்லாத ஆயுதம் விற்கக்கூடிய அமெரிக்காக்காரன் பணக்கார நாட்டில் வர்றான். ஏன் வர்றான்? அவனுக்கு இந்த பெட்ரோல் வளத்திலிருந்து 2 ரூபா கிடைத்தால் அமெரிக்காக்காரனுக்கு 8 ரூபா கிடைக்குது. இந்த 2 ரூபாயில தான் அவன் பணக்கார நாடு சவுதி அரேபியாக்காரன் சொல்லிக்கிறான். எதை வச்சு இந்த மாதிரி அவன் மிரட்டி எடுக்கிறான் தெரியுமா? இஸ்ரேலை வச்சு உன்னை தாக்குவோம், பயங்கர ஏவுகணை எல்லாம் கொடுப்போம் மிரட்டுறானா? அரபு நாட்டுக்காரன் மிரண்டு போய் எல்லா பெட்ரோலிய நாடுகள்லையும் நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனம் தான். அதனால அமெரிக்க பொருளாதாரம் அடிச்சா டீசலும் இறங்குது, குருட்டாயில் இறங்குது, கச்சா எண்ணெய் இறங்குதா இல்லையா? அமெரிக்க பொருளாதாரத்துக்கு அடி வாங்கினா பீப்பாய் $35 வருது. அவன் தீர்மானிக்கிறான். அமெரிக்காவில் அடி விழுந்தா எங்க அது சொல்லுவாங்கல்ல, தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டுமான்னு கேட்பாங்க. கட்டுது. இப்ப எங்க கட்டுது? அமெரிக்காவில் அடி விழுந்தா சவுதி அரேபியாவில் என்ன பண்ணுது? பீப்பாய் விலை இறங்குது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது அப்ப மொத்த நாடு அவனுக்கு உரியது. அந்த நாட்டில் இவன் இருந்துகிட்டு இந்த கொஞ்சோன்னு அவனுக்கு இருக்குத பாலஸ்தீனுக்கு அதையும் குடுறான்னு சொல்லி அங்க நுழைஞ்சு அத்துமீறி யூதர்களை மேலும் மேலும் குடியேற்றி கொண்டு இருந்தால் அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக சும்மா கல்லையும் மண்ணையும் தூக்கி போடுறான். அவன்கிட்ட விமானமும் கிடையாது, அவன்கிட்ட அணுகுண்டும் கிடையாது. அவன் ஒரு போராளி. ஜனநாயக முறையில சின்ன அளவுல போராட்டம் பண்றான். விடுதலை புலிகள் மாதிரி பயங்கரமான வெப்பன்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கிடையாது. இந்த மாதிரி செய்யற மக்களுக்கு அவனை எதிர்த்து பேஸ் பண்ணாம மேல இருந்து விமானத்துல இருந்து வந்து அப்பாவி மக்கள் மீது, ஆஸ்பத்திரி மீது, ஐநாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இடங்கள் மீதெல்லாம் குண்டு போட்டு இதுவரைக்கும் 2000 பேரை கொன்று குவிச்சிருக்கிறான். 1000 பேர் குழந்தைகள். 2000 பேர்ல விடுதலை போராளிகளை கூட அவன் கொல்லல. இவன் விடுதலை போராட்டம் நடத்துற காரணத்தினால இவனுடைய இனத்தை அழிக்கிறான். பாலஸ்தீனர்களை இல்லாம ஆக்குவோம், ஒட்டுமொத்த பாலஸ்தீனம் எங்களுக்கு உரியதுன்னு இவன் எதிர்த்து போரிட்டானையானால் அது தீவிரவாதமா? இப்படி இது தீவிரவாதம். இப்ப நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ல பெரிய தீவிரவாதி ஆயிடுவாரு. அப்ப அந்த மாதிரியாக அந்த மாதிரி தாலிபானா இருக்கட்டும், அல் கொய்தாவா இருக்கட்டும், அவங்களெல்லாம் இவனை எதிர்த்து போரிட்டார்களே ஆனால் அது தீவிரவாதம் கிடையாது. ஆனா அதை கடந்து நம்ம நாட்டுக்குள்ள கையை நீட்டினா, தேவையில்லாம பாகிஸ்தானுக்குள்ள கையை நீட்டினா, வேற நாடுகளுக்குள்ள போய் கையை நீட்டினா, அங்க போய் கொண்டு வச்சா, அங்க போய் குற்ற செயலில் ஈடுபட்டால் அதை ஏற்றுக்கொள்ள, அது தீவிரவாதம். நல்லா வழங்குதா? அது அல் கொய்தாவுக்கு 2 நிலை இருக்கிறது. அவன் அங்க செய்யறது ஓகே, அமெரிக்காவுக்கு எதிராக செய்யறான். இங்க சில பேரை ஊசி போட்டு செஞ்சாண்டா அதை ஒத்துக்கிற முடியாது. இது பயங்கரவாதம். அப்ப அவன் நாட்டில் செய்வது அது விடுதலை போராட்டமா எடுத்துக்கொள்ள முடியும். நம்ம நாட்டில் அவன் செய்ய வந்தான்னு சொன்னா அது விடுதலை போராட்டம் எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். கேட்டதுனால இன்னும் கொஞ்சம் இந்த தீவிரவாதம் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம். இந்த தீவிரவாதத்துக்கு இஸ்லாத்தோட சம்பந்தப்படுத்தவே கூடாது. ஏன்னா இஸ்லாம் இது எங்களுக்கு கண்டிக்குது. எங்களுக்கு மார்க்கம் குரான் தான். உங்களுக்கு குரானுடைய தமிழாக்கம் தருவாங்க, படிச்சு பாருங்க. குரான்ல தெளிவா இருக்கிறது, எந்த மனுஷனையும் கொல்லக்கூடாது. ஒரு மனுஷனை ஒருத்தன் கொலை செய்தால் உலக மக்களை எல்லாம் கொலை செஞ்சவன் என்று எங்களுக்கு குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் என்ன பண்ணாங்க? யுத்தம் செஞ்சாங்க. நபிகள் நாயகம் யுத்தம் செஞ்சதுக்கு காரணம் அவங்க ஆன்மீக தலைவரா மட்டும் இல்ல, அவங்க ஜனாதிபதியாகவும் இருந்தாங்க. ஊரை விட்டு விரட்டப்பட்டாங்க, பின்னாடி ஜனாதிபதியா இருந்தாங்க. ஜனாதிபதியா இருந்தாலும் குடிசையில தான் இருந்தாங்க. அவங்க அரசாங்க சொத்தை எடுத்துக்கொள்ளல, அந்த மாதிரி வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்க. அப்ப அவங்களை எதிர்த்து யாராவது யுத்தத்துக்கு வந்தார்களே ஆனால் ஒரு ஜனாதிபதி குடிமக்களை காப்பாற்றணும், பெண்களை காப்பாற்றணும், பலவீனர்களை காப்பாற்றணும். அதுக்காக போர் செய்யறது என்பது ஒரு அரசாங்கத்துக்கு கடமை. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் யுத்தம் செஞ்சாங்களே தவிர அவர்கள் மக்காவில் இருக்கும்போது எத்தனை பேர் அடிச்சான் உதச்சான் அதுக்கெல்லாம் பதிலடி எல்லாம் கொடுக்கவே இல்லை. நாடுன்னு வரும்பொழுதுதான் நாட்டை பாதுகாத்தாங்க. இப்ப நம்ம இந்தியா மேல ஒரு பாகிஸ்தான் யுத்தம் செய்ய வந்தா நம்ம சும்மா இருப்போம்?
மன்மோகன் சிங் சுமார் தான் ஒத்துக்கிறோமா? இந்தியாவுக்கு எதிராக படையெடுத்தா அட்ரா உதடா வெட்ரா குத்துறா தான் நம்ம சொல்லணுமே தவிர நாங்கள் எல்லாம் அஹிம்சை நாடுன்னு சொல்ல முடியுமா? அப்ப நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக நபிகள் நாயகம் யுத்தம் செய்தது உண்மை. அது கவர்மெண்ட். அவங்க நபிகள் நாயகம் ஜனாதிபதி சக்கரவர்த்தி. அவங்க ஒரு சக்கரவர்த்தியாக இருந்த நேரத்தில் அவங்க நாட்டை காப்பாற்ற யுத்தம் செஞ்சிருக்கிறார்கள். அது உலகமெல்லாம் செய்யக்கூடிய காரியம். அதை நபிகள் நாயகம் செய்தார்களே தவிர இந்த குழுவாக இருந்து கொண்டு இவனுக்கு எதிராக அவன் அடிக்கிறது, அவனுக்கு எதிராக அவன் அடிக்கிறது, பள்ளிவாசல கொண்டு வைக்கிறது, கோயில்ல கொண்டு வைக்கிறது, சினிமா கோட்டையில கொண்டு வைக்கிறது, காய்கறி கடையில கொண்டு வைக்கிறது, ஆஸ்பத்திரியில், இதெல்லாம் இதுக்கு பேரா போரு? இதுக்கு பேர் இது ஜிஹாது இல்ல. ஜிஹாதுன்னு இஸ்லாத்துல உண்டு. ஜிஹாதுனா என்ன? ஒரு கவர்மெண்ட் மீது போர் திணிக்கப்பட்டால் அந்த கவர்மெண்ட் எதிர்த்து போரிடணும். அது கவர்மெண்ட் செய்யற வேலை தான் ஜிஹாதுங்கிறது. அது விளங்காம இவன் சில பேர் கிறுக்கு பையனை பண்ணிக்கிறான். எங்கெல்லாம் உள்ள கிறுக்கேன், நாங்க ஜிஹாது பண்ண போறோம், 4 கிறுக்கன் இருக்கிறான், எங்களுக்கு தெரியும். அதை நாங்க எங்க மக்கள் யாருமே ஆதரிக்கிறது கிடையாது. அவனுக்கு நாங்க உதவி செய்யறோமா, அவனை அங்கீகரிக்கிறோமா, அவன் மாட்டிக்கிட்டு அவனுக்கு கேஸுக்கு ஏதாவது நாங்க வழக்கறிஞர்கள் நியமிக்கிறோமா? நாங்க யாருமே எதுவும் செய்யறது கிடையாது. இந்த அல்லுமா கூட இந்த லிஸ்ட்ல ஒரு வாட்சி காட்டினார். அவங்க கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்டு இப்ப தீர்ப்பும் ஆயிடுச்சு. அவங்களுக்கு சில தண்டனை எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு. சில பேர் விடுதலை ஆனாங்க, சில பேர் கொஞ்ச காலம் விடுதலை சொல்லி வந்தாங்க, சில பேர் லைஃப் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அது மேல்முறையீட்டுல ஹைகோர்ட்ல வழக்கு செய்து நிலுவையில் இப்ப இருந்து கொண்டு இருக்கிறது. இவங்களுடைய வழக்கு சம்பந்தமாக அவங்களுக்கு முஸ்லிம்கள்ட்ட யாரும் உதவி செய்யாத காரணத்தினால கவர்மெண்ட் வழக்கறிஞர் தான் வச்சாங்க. அரசாங்க வழக்கறிஞர் யாருக்கு வைப்பாங்க? இப்ப நான் ஒரு ஆளை கொலை பண்ணி விட்டாங்க, என்கிட்ட 10 பைசா வசதி இல்ல, எந்த சோர்ஸ் எனக்கு கிடையாது, என் சொந்தக்காரன் எனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறான். அப்ப அரசாங்கம் என்ன பண்ண தெரியுமா? என்னப்பா வக்கீல் எங்கப்பா, உனக்கு வக்கீலுக்கு வசதி இல்ல, அப்ப அரசாங்கத்தில் நாங்க செலவுல வச்சு தட்டமான்னு கேட்கும். நான் அரசாங்கத்துடைய கடமை அது. ஏன்னா ஒருத்த வாதத்தை எடுத்து வைக்க தெரியாம ஒருத்த குற்றவாளி ஆயிடக்கூடாது, அந்த வாய்ப்பை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு வசதி இல்லாத நான் கோர்ட்டுக்கு போயிட்டா அரசாங்கம் என்கிட்ட கேட்க, உனக்கு நாங்க அரசு வக்கீல் வைக்கணுமா? வைக்கலாம். ஒரு லிஸ்ட் தருவாங்க, இதுல இருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்க, 10 பேரை தந்து இதுல நீ யாரை விரும்புறேன்னு கேட்பாங்க. நம்ம 4 பேர்ட்ட விசாரிச்சு அதை தேர்ந்தெடுத்து கொண்டால் அரசாங்க செலவுல எனக்கு வாதிடுவாங்க. குற்றம் சாட்டினது அரசாங்கம் தான், எனக்கு வக்கீல் வச்சது அரசாங்கம் தான். ஏன்னா விசாரிக்காமல் ஒருத்தனை தண்டிக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த அடிப்படையில் அல்லுமாவுக்கு கேட்கிறான் நீதிபதி கேட்கிறாரு, எங்க வழக்கறிஞர்லாம் வைக்கலையா, வசதி இல்லை, யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, அப்ப அரசாங்க வக்கீல வைக்கட்டுமா, வைங்க. அப்ப இது என்ன விளங்குது? நாங்களும் யாரும் ஆதரிக்கலன்னு விளங்குது. வக்கீல் வைக்கிறது கூட இந்த அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயம் எப்படி நாங்க நடந்து கொண்டோம்? நாங்க யாரும் அவர்களுக்கு அதுக்கு உதவ விரும்பல, ஒட்டுமொத்த சமுதாயத்தினாலும் அவர்கள் கைவிடப்பட்டார்கள் காட்டுதா இல்லையா? அப்ப 4 பேர் செய்யற விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, ஒரு சமுதாயத்தின் மீது சுமத்துறாங்க. இது மாதிரி எல்லா சமுதாயத்திலும் அதையும் நீங்க பதிவு பண்ணணும். முஸ்லீம்ல மட்டுமா இப்படி இருக்கிறான்? இல்ல, நம்ம நாட்டில் அஸ்ஸாம்ல இதே மாதிரி காரியம் நடக்கிறது. அதை செய்யறவன் முஸ்லீம் இல்லை, உள்வாங்கிறான முஸ்லீமாவன், அவன் முஸ்லீம் கிடையாது. மேகாலயாவுல இதே மாதிரி தீவிரவாதம் நடக்கிறது, முஸ்லீம் செய்யலாத. நாகாலாந்துல இதே மாதிரியான காரியம் நடக்கிறது, அதை செய்யறவன் முஸ்லீம் இல்ல. நம்ம பீகார்ல நக்சலைட்டுகள் இதை விட கூடுதலாக என்ன செய்யறாங்க, பயங்கரமா டன்னா வெடிமருந்துகள்லாம் கைப்பற்றுறாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் போட்டு தள்ளுறாங்க. அவன் முஸ்லீம், அவனும் முஸ்லீம் கிடையாது. நம்ம பக்கத்து ஆந்திராவுல கூட என்ன செய்யறாங்க, நக்சலைட்டுகள்லாம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யறாங்க, அவங்க முஸ்லீமா? முஸ்லீம் இல்ல. ஆனா என்ன மேட்ருன்னு கேட்டா, இந்த முஸ்லீம் நாள் கிறுக்கன் வேணா செஞ்சான்னு சொன்னா முஸ்லீம் தீவிரவாதி சேர்த்து சொல்லிவிடுறாங்க. இந்த மீடியாக்கள் பண்ற வேலை. அவனை தீவிரவாதி சொல்லி தொலை வேண்டியதானே, அவனுக்கு ஏன் முஸ்லீம் பட்டம் கொடுக்குறீங்க? அவனை நாங்களே ஏத்துக்கிறலையே, எங்க மதம் ஏத்துக்கிறல, எங்க சமுதாயம் ஏத்துக்கிறல, எல்லா சமுதாயத்திலும் 4 கிறுக்க இருக்கிற மாதிரி எங்கள 4 கிறுக்க இருப்பான். அவனை புறக்கணிக்கணுமே தவிர முஸ்லீம் தீவிரவாதி பேப்பர்ல போட்டதுனால இப்படி ஒரு கருத்து உண்டாயிடுச்சே தவிர நாங்க தான் அதிகமா கண்டிக்கணும். எந்த அளவுக்கு என்றால், ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது நாங்க கண்டிச்சு அறிக்கை விடுவோம். எங்க அறிக்கை பத்திரிக்கையாரும் போட மாட்டேங்கிறான். இதைத்தானே போடணும், நாங்க கண்டிக்கிறது தானே முக்கியமா இந்த நேரத்தில் போடணும். முஸ்லீம் இயக்கத்தினுடைய எந்த ஒரு அறிக்கையும் போடவே மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவங்க என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, கண்டிக்க மாட்டேங்கிறாங்க? நாங்க கண்டிச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? பேப்பர்ல வந்தா தான் தெரியும், பேப்பர்காரன் போட்டதானே உங்களுக்கு தெரிய முடியும், போட மாட்டேங்கிறானே. இதுதான் மேட்ருங்க. அதனால தீவிரவாதத்துக்கு இஸ்லாம் ஒரு காலத்திலையும் ஆதரிக்காது. விடுதலை போர்ங்கிற வகையில செய்ய வேண்டி வந்தால் அது தீவிரவாதத்தில் வராது. இல்ல அதை பிரிச்சுக்கிறேன். நீ சொன்ன லிஸ்ட்ல யார் யார் இந்த மாதிரி செய்யறாங்க, யார் யார் அந்த மாதிரி செய்யறாங்கன்னு பார்த்து முடிவு எடுத்துக்கிறேன். இது போக இந்த நாட்டில் இருந்து இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிட்டீர்களே, ஆனால் 40 குண்டுவெடிப்பு நடந்திருக்கு இது வரைக்கும். 2 முஸ்லீம்கள் மீது குற்றம் சுமத்தி அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. 38 குண்டு வெடிப்புகள்ல 4 முஸ்லீமை பிடிப்பாங்க, அதோட ஓச்சிருவாங்க, இந்த கேஸ் தொடராது.
அந்த குண்டு அப்பதான் கண்டுபிடிச்சாங்க. யாரு? இந்த சங் பரிவார இயக்கத்தை சேர்ந்த சாமியாரு இவங்க எல்லாம் மாற்றிருக்கிறாங்க. அந்த குண்டு வைத்தது யாருன்னு உங்களுக்கு புஸ்தகம் இலவசமா கொடுத்திருப்பாங்க. அதுல முழு விவரம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.